ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி விலாக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, நான் வந்துட்டு ஜிஆர்டியில் வந்துட்டு சிட்டு கட்டி ஒரு முருகன் டாலர் ஒன்று வாங்கினேங்க. அந்த டாலர் வாங்கும்போது எனக்கு கிடைச்ச மோசமான அனுபவத்தை பற்றியும், நீங்கள் இது போல் நகை வாங்க போகும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிச்சிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நான் பார்த்தோன்னா ஜிஆர்டியில் வந்து சிட்டு கட்டியிருந்தேங்க. இந்த சிட்டு கட்டி ஒரு வருஷம் போல் ஆகுது. இந்த தவணைகள்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நகை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜிஆர்டிக்கு போனோங்க. அப்போ பார்த்தோம்னாக்கா நான் வந்துட்டு ஒரு டாலர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அப்போ வந்துட்டு ஒரு கிராம் தங்கம் பார்த்தீங்கன்னா 4430 ரூபா. நான் வந்துட்டு மாதம் 1500 கட்டியிருந்தேன். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3.725 கிராம் வந்திருந்தது. அதுக்கு வந்து வேஸ்டேஜ் அந்த டாலருக்கு பார்த்தீங்கன்னா 15.8% போட்டிருந்தாங்க. வேஸ்டேஜ் வந்துட்டு நம்ம சிட்டு கட்டும்போது ஜிஆர்டியில் வந்து அப்போ வந்துட்டு செய்கூலி சேதாரம் கிடையாது. அதனால் 16,501 ரூபா வந்துட்டு எனக்கு வந்துட்டு பே பண்ணுறாப்புல இருந்துச்சு. ஆனால் நான் பார்த்த டாலர் பார்த்தீங்கன்னாக்கா 8 கிராம் அப்படின்றதுனால 4.375 கிராமுக்கு வந்துட்டு நான் காசு பே பண்ணுறாப்புல இருந்தது. அதனோட வேஸ்டேஜ்க்கு வந்துட்டு நம்ம பே பண்ணணும் தான் அந்த 4.375 கிராமுக்கு. அதனோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2,870 ரூபா வந்துட்டு 14% போட்டிருந்தாங்க. மொத்தமாக சேர்த்து நமக்கு 22,251 ரூபா பே பண்ணுறாப்புல இருந்தது. நம்ம மொத்தமாக பார்த்தீங்கன்னா 8.100 கிராம் அளவுக்கு அந்த டாலர் இருந்ததுங்க. இதனோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 38,753 ரூபா வந்தது. எப்பயும் போல் ஜிஎஸ்டி 3% பார்த்தீங்கன்னா 1,160 ரூபா கிட்ட போட்டுட்டு இருந்தாங்க. டோட்டல் பார்த்தீங்கன்னா 39,916 ரூபா வந்துட்டு நான் வந்து காசு பே பண்ணோம். அந்த டாலரோட மதிப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருந்துச்சு. நாங்கள் பே பண்ணி டாலர் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோங்க. நான் வந்துட்டு கட்டின காசுக்கு தான் வந்துட்டு டாலர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் அது என்னையும் மீறி பார்த்தீங்கன்னா இந்த டாலர் வாங்குறாப்புல ஆச்சு. அது இந்த பார்த்தவொடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்குவே. சரி, மேல் கொண்டு போனால் ஆனாலும் பரவாயில்ல, எப்படின்னா வந்துட்டு நம்ம கட்டி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த டாலர் வாங்கினேன். இந்த டாலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த முருகன் டாலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிச்ச முகத்தோட மயிலோடையும் வேலோடையும் வந்துட்டு இருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி, நம்ம பே பண்ணி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டேங்க. வாங்கிட்டு வந்துட்டு இது வந்துட்டு எனக்கு போட மனசு வராமல் ஒரு 2-3 வாட்டி தான் போட்டிருப்பேன். இதை நான் கழுத்தில் போட்டிருந்ததை விட பார்த்தீங்கன்னாக்கா நான் வச்சு அழகு பார்த்தது தாங்க ரொம்பவே அதிகம். அப்படி இருந்த சூழ்நிலை ஒரு நாள் வந்துட்டு இதில் எனக்கு என்ன பிரச்சனை வந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நான் இது ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தேன், இது வந்துட்டு டாலருன்னு சொல்லிட்டு. டாலருக்கு போடுறதுக்கான கொக்கியே இதில் இல்லை பாருங்கள். நான் வந்துட்டு இந்த டாலரை வாங்கி 3-4 முறை தாங்க போட்டிருப்பேன். ரஞ்சன் சும்மா கையை வச்சு அழுத்தின உடனே பார்த்துட்டிங்கன்னா இந்த டாலரோட ஹெட்டில் இருந்த அந்த ஊக்கு வந்து உடஞ்சி போயிடுச்சுங்க. இவ்வளோ கனமான ஒரு டாலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வச்சுருந்த அந்த ஹூக்கோட இதுவை பாருங்கள், உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஊக்கோட அழுத்தமெல்லாம் ரொம்பவே கனமாக தாங்க இருந்தது. அது ரெண்டுத்தையும் ஒட்டி வச்சுருந்த அந்த இடம் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா விட்டு போச்சு. அதை திரும்ப நம்ம வந்து பற்ற வச்சாலும் அது வந்துட்டு உடஞ்சி தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நகை கடையில். இவங்க வந்துட்டு இவ்வளோ பர்சன்டேஜ் வந்துட்டு நமக்கு 15%க்கு மேலே நம்ம பே பண்ணி வாங்குகிறோன்ற பட்சத்தில் இது உடையுமா உடையாதா அப்படின்ற அளவு கூடவா தெரியாமல் இந்த நகையை வந்து செஞ்சுருப்பாங்க. இதை நான் வந்துட்டு 2-3 நகை கடையிலையும் திருப்பி எடுத்துகிட்டு போய் கேட்டேங்க. அது வந்துட்டு பற்ற வச்சாலும் திருப்பி உடையதாமா செய்யும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ ஆசையாக வாங்கின டாலர் இப்படி ஆயிடுச்சு. இது என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியாமல் நான் இருக்கேன். பாருங்கள், நான் அழுத்தி காட்டுறேன் பாருங்கள். இது நல்ல கனமாக இருக்குது. இது அழுத்தெல்லாம் முடியவே முடியலைங்க. அந்த வளையம் கூட உடையிற ஸ்டேஜ் எல்லாம் கிடையாதுங்க. ஆனால் அந்த வளையத்தையும் அந்த முருகர் டாலரையும் வந்து ஒட்ட வைக்கிற அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அந்த குண்டூசியோட மொன சைஸில் தாங்க இருக்குது. அதை வந்து நம்ம பற்ற வச்சோம் அப்படின்னா கூட நம்மளால் வந்துட்டு அதை திருப்பி உடைய தான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த டாலரை வச்சு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரில. எனக்கு மாற்றவும் மனசும் வரவே இல்லை. நீங்கள் நகை வாங்க போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கணும்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். நாங்கள் ஜிஆர்டிலையும் திருப்பி எடுத்துகிட்டு போய் கேட்டேங்க. இது பற்ற வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது பற்ற வச்சோம்னா கண்டிப்பாக வந்து நிற்கவே நிற்காது. ஏன்னா டாலர் வந்துட்டு அவ்வளோ கனமாக இருக்குங்க. 1 பவுண்ட் டாலர் வந்துட்டு அந்த சின்ன குண்டூசி முனையில் வந்து நிற்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நிற்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இவங்க வந்து பின்னாடி பிளேட்டு போல் வச்சு அதுக்கு மேலே இவங்க வெல்டு வச்சு நமக்கு வந்து டாலர் வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம்னா தான் அது வந்து ரொம்ப நாள் தாங்கும். இந்த போல் வந்து நிற்க வச்சதுனால இது வந்துட்டு அவ்வளோ நாள் தாங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இது இருந்து எங்கன்னா கீழே விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது. நீங்கள் வந்துட்டு டாலர் வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா, இல்லை வேறு எதனா நகை வாங்க போகிறீங்கன்னா அதில் வந்துட்டு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து தான் ஆசைப்பட்டு வாங்காமல் அதனோட ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே வந்து சரியாக பார்த்து அதுக்கப்புறம் வாங்குங்க. வந்துட்டு இந்த டாலரை திருப்பவும் வந்துட்டு இந்த 1 டைம் டெபாசிட் அப்படின்ற ஸ்கீமில் வந்துட்டு கொடுத்துட்டு புது டாலர் இதை போல முருகன் டாலர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான்
தான் நான் யோசிச்சுட்ருக்கேன். நான் வாங்கிட்டு அது திருப்பி எப்படி இருக்குது உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட சின்ன சின்ன வந்துட்டு சேமிப்பில் வாங்கின வந்து சின்ன சின்ன டாலருங்க. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். சிறிய அளவில் சேமிப்பு பண்ணி நம்ம வந்துட்டு பெரிய அளவில் தங்கம் வாங்கலாம். எப்பயும் பெருசாக போய் வாங்காமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கண்ணுக்கு தெரியாமல் சேர்த்து வச்சாலே நம்மளால் தங்கம் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். நான் என்னோட டாலர் கலெக்ஷனை வந்துட்டு நான் வந்து அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். நான் என்னென்ன டாலர் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் இன்னும் வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் சேர்த்து அடுத்த வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.